Hello guys, welcome back. This is part number 1 on module number 25 Wave Optics. Previously 9 chapter நம்ம complete பண்ணிட்டோம் on class number 12. So இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு, but we have completed class number 12 volume 1 complete பண்ணி after that ray opticsங்கிற முக்கியமான சாப்டரை முடிச்சுட்டு இப்போ wave optics குள்ள வந்திருக்கோம். Based on contents, problem solving, MCQs அப்படிங்கிற ஆர்டரில் ஒரு யூனிட்டுக்கு 7 வீடியோ மினிமம் இருக்கும். கம்ப்ளீட்டாக ரெஃபர் பண்ணுங்க, it would be helpful for you. Now we are entering part number 1 on module number 25. reflection, refraction, interference on waves. அதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா டெரிவேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் for any queries. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வீடியோக்குள் போகலாம். ஸோ மூவிங் டு த ரோட் மேப். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன், Huygens principle, refraction and refraction using Huygens principle, coherent and incoherent addition of waves, அப்புறம் interference of light waves, and then finally diffraction, polarization. இதுதான் இந்த யூனிட்டோட ரூட் ஃப்ளோ. இதில் நம்ம பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ளாக்ஷன். அதை பேஸ் பண்ணி I which is equal to R அப்படின்னு நம்ம டோட்டல் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம் லாஸ்ட் யூனிட்டில். ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் மியூ இதெல்லாம் வருது இல்லையா, இதை பேஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் ஹைகன்ஸ் பிரின்சிபலில் பார்க்க போகிறோம். அப்புறம் கோஹிரண்ட் அண்ட் இன்கோஹிரண்ட் அடிஷன் ஆஃப் வேவ்ஸ். ஸோ அந்த கோஹிரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்கோஹிரன்ஸ்னு சொல்லுவாங்க, அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் வேவ்ஸ். ரெண்டு லைட் வேவ்ஸை நம்ம சின்ன கேப்ஸ் மூலமாக நம்ம வந்து லைட் ரேஸை கொடுக்கும்போது அது எந்த மாதிரி நமக்கு பேட்டர்ன்ஸ் உருவாக்குது, அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த இடத்துல சம் பேட்டர்ன் வில் பி தேர், அந்த பேட்டர்னை தான் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின விஷயம். டிஃப்ராக்ஷன், ஒளிச்சிதறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிஃப்ராக்ஷன் அண்ட் தென் போலாரைசேஷன். இந்த விஷயங்களை பற்றி தான் இந்த யூனிட்டோட மெயின் திங்கு. அதே போல் இந்த யூனிட்டோட எம்சிக்யூஸ் நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மிக்சடு. ஏன் அதை மிக்சடு அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் பேஸ்டாக இருக்கும், ஒரு நேரம் ரிஃப்ராக்ஷன் பேஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/μ வரும். சில நேரம் மியூ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ டிவைட் பை சைன் ஆர், அந்த பேஸ்டு ஃபார்முலா இருக்கும். லைக்வைஸ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு போகும்போது ஸ்லிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், உங்களுக்கு கூட தெரியும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ஸ்ப்ளிட்னா ஒரு வேல்யூ இருக்கும். ஸ்க்ரீனுக்கு இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டின்னு சொல்லுவாங்க, ஒய்ன்னு சொல்லுவாங்க, பீட்டா அப்படின்னு சொல்லி ஃப்ரிஞ்சோட வித்து கால்குலேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டிஃப்ராக்ஷன் போலாரைசேஷனில் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு I0 cos ஸ்கொயர் டீட்டா, இதை பேஸ் பண்ண டீட்டா அல்லது 5/2 இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபார்முலாலாம் வந்திருக்கும் இல்லையா, அது எல்லாம் பேஸ் பண்ணது. இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் எந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின் வருங்கிறது நமக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ அதனால தான் என்ன பண்ணி ஆகணும், இந்த யூனிட்டை ஃபுல்லாகவே நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஆஸ் வெல் அஸ் என்சிஆர்டி எல்லா ப்ராப்ளம்ஸும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வரும். ஈவன் நம்ம எம்சிக்யூ ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட நான் அதை பேஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ 1 by 1 டாப்பிக்கோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்குள்ளே இப்போ நம்ம போயிடலாம், சரிங்களா? ஸோ மூவிங் டு த இன்ட்ரோடக்ஷன். இது எல்லாத்துக்கும் பேஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்லென்ஸ்லாம் தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தெரியும், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிரர் இருக்குது, அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, ரிஃப்ளெக்ஷன் ஆர். ஸோ நம்மளோட மிரர் வந்து கான்கேவாகவும் இருக்கலாம், கான்வெக்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு ஆங்கிள் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், சரிங்களா? அது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாக ரே ஆப்டிக்ஸ். ஸோ ரே பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கப்புறம் சம் டைப் ஆஃப் கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தண்ணியே இருக்குது, ஒரு ஜார் ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்குது. இப்போ நம்ம லைட்டை செலுத்தும் போது அது அதே ஆங்கிளுக்கு போயிருக்கணும், இல்லை அதுக்கு பர்பெண்டிகுலராக போயிருக்கணும். ஆனால் என்ன இருக்கும், அது கொஞ்சம் வளைவாக போயிருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னா ஒரு இமேஜின் லைன் போட்டிங்கன்னா, ஸோ திஸ் வில் பி யுவர் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அந்த பெண்டிங்க்கான காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூ தான், ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஸ்னெல்ஸ் லா போட்டோம். ஸ்னெல்ஸ் லான்னு சொல்லும்போது மியூ ஈக்குவல் டு சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர், இதெல்லாம் பண்ணோமா? இதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக வேக்கமில் நம்மளோட வெலாசிட்டி, இதை நம்ம போன யூனிட்லேயே பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். வேக்கமோட வெலாசிட்டின்னு சொல்லும்போது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட், தட் இஸ் நத்திங் பட் யுவர் வெலாசிட்டி ஆஃப் லைட். அதை பேஸ் பண்ணியிருக்கிறது. அதுவே ஃபர்தர் டெவலப்மெண்ட் சிஎம். அது என்ன சார் சிஎம், சீஃப் மினிஸ்டரா? இல்லை, வெலாசிட்டி ஆஃப் மீடியம். ஸோ வாட் யூ மீன் தட் பை மீடியம்? அந்த மீடியம் வாட்டராக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம், அல்லது மைக்காவாக இருக்கலாம். இப்படி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்து மூலமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வெலாசிட்டி ஆஃப் மீடியம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பெருசாக கவனிச்சிருக்க மாட்டோம்.
நமக்கு தேவைப்படாமல் இருந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஏன்னா இங்கே வெலாசிட்டிக்கு பேச காரணமே என்னென்னா, வேவ் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரே ஆப்டிக்ஸ் இருந்த வரைக்கும் ரேவையும் வேவையும் ஒன்றா தான் கம்பேர் பண்ணாங்க. பட் வேவ் ஆப்டிக்ஸ்னு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு வெலாசிட்டி ஆஃப் மீடியமோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஸோ இதிலே வந்து ஐசக் நியூட்டனே என்ன பண்ணியிருக்காருன்னா, ப்ரப்போஸ் தி பேனர் அண்டர் ஆப்டிக்ஸ் OPTIKS. ஸோ இட் இஸ் நத்திங் லைக் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் OPTICS தான். ஸோ ஆப்டிக்ஸுங்கிற ஒரு விஷயத்துலேயே அவர் என்ன பண்ணாருன்னா, வேவ் தியரிக்கான ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி விட்டார். அதுக்கப்புறமா ஹைகன் தான் 1678 இந்த வேவ் தியரியை ப்ரப்போஸ் பண்ணார். இதுக்கு அப்புறமா தான் வேவ் ஆப்டிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ரிஃப்ராக்ஷன் நமக்கு தெரியும், இன்டர்ஃபரன்ஸு, டிஃப்ராக்ஷன், போலாரைசேஷன், இப்படி இருக்கக்கூடிய பல ஃபீல்டுகளுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது ஹைகன்ஸ் வேவ் தியரி அப்படிங்கிறது தான். அதுதான் வேவ் ஆப்டிக்ஸோட ப்ரிடாமினண்ட்டான ஒரு விஷயம். அது என்னங்கிறத பார்த்துலாமா? ஸோ மூவிங் டு ஹைகன்ஸ் பிரின்சிபல், இட் இஸ் பேஸ்ட் ஆன் வெலாசிட்டி ஆஃப் மீடியம் அண்ட் தி எனர்ஜி ப்ரொடியூஸ்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் வேவ் ஃப்ரண்ட் பேஸ்ட். ஸோ அப்போ வேவ் ஃப்ரண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? விச் இஸ் நத்திங் பட் த லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் வேர் தி ஆசிலேஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் லைக் அ சர்க்குலர் ரிங். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? இங்கே நான் ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். அந்த டம்ளரோட நேர் பக்கமாக ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்கும். அதுவே டாப்லேருந்து மேலேருந்து பார்க்கும்போது வட்டமாக இருக்குமா? ஸோ அந்த வட்டத்தை தான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். இங்கே ஒரு கல் சென்டர்லையோ எங்கே வேணாலும் நான் ட்ராப் பண்ணும்போது நேர்லேருந்து பார்க்கும்போது இது தண்ணி கொஞ்சம் வாபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் மேலேருந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும்? வட்டமாக அது என்ன ஆகிட்டு இருக்கும்? வைப்ரேஷனை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த வைப்ரேஷனுக்கு காரணமான அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த லோக்கஸ் பாயிண்ட், அதுதான் மைய புள்ளி. அந்த புள்ளிக்கு பேர் தான் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு பேர். வேவுக்கான ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா, டெக்னிக்கலாக இப்படி சர்க்குலர் ரிங்ஸாக 3 ரிங்ஸாக இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இதோட எனர்ஜிங்கிறது எங்கே போயிருக்கு? பாட்டமை நோக்கி தான் அதோட எனர்ஜி போயிட்டுருக்கும். ஏன்னா கல்லுங்கிறது ட்ராப் பண்ணிங்கன்னா அதனுடைய ஆழத்துக்கு செல்லணுங்கிறது தான் அதோட விதி இல்லையா? அதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதன்படி போயிட்டுருக்கும். ஆனால் இது உள்ளார போன இம்பேக்ட்னால உங்களுக்கு எனர்ஜி எந்த பக்கம் இருக்குது? அதோட வேவ் லென்த்து, இந்த வேவ் ஃப்ரண்ட்டுங்கிறது இப்போ என்னவா இருக்குது? இப்போ இங்கேருந்து கல் கீழே போயிட்டுருக்கு. ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய இடத்துல பரவிக்கிட்டே இருக்கும். லைக் எ வேவ் இப்படி பரவுது இல்லையா? அப்போ இதை தான் டயக்ராமாக கொடுக்குறோம். கல் பாட்டமுக்கு போயிட்டுருக்கு. அது ஏற்படுத்திய அதிர்வலைகள்ங்கிறது எந்த பக்கமாக இருக்குது? அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். பர்பண்டிகுலர் என்று சொல்லும்போது இந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் 90 டிகிரி, இடது பக்கத்துலேருந்து பார்த்தாலும் 90 டிகிரி. அப்போ என்ன இருக்குது? ரைட்லி பர்பண்டிகுலர் டு எனர்ஜி. எனர்ஜி இஸ் கரெக்டாக என்ன சொல்கிறது? பர்பண்டிகுலர் டு வெலாசிட்டி. அதாவது சிஎம்ங்கிறது வெலாசிட்டி ஆஃப் மீடியம் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ மீடியமுக்கு பர்பண்டிகுலராக இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. சரியா? அடுத்து, த்ரூ தி லாங்கர் டிஸ்டன்ஸ் அ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் வேவ் மூவிங் இஸ் கால்ட் அஸ் அ பிளேன் வேவ். ஸோ அது என்னென்னா, எப்போதுமே எங்கே இம்பேக்ட் இருக்கோ அந்த இம்பேக்ட் இருக்கிற பகுதிக்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அந்த வேவ்ஸ் போக போக வலு இழக்கும். கரெக்டாக? கொஞ்சம் தூரம் கழித்து வலு இழக்கும். ஆனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் சம் வேவ் பேட்டர்ன். ஆனால் அது கொஞ்சம் வலு இழந்து காணப்படும். அந்த வேவுக்கு தான் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளேன் வேவ் அப்படின்னு பேர். சரி, நான் கல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ராங்கான வேவை விட்டுட்டு கல்லுக்கு தூரமாக இருக்கக்கூடிய இந்த பிளேன் வேவ் ஏன் சார் எடுக்கிறேன்? ஏன்னா ஹைகன்ஸ் பிரின்சிபல் இஸ் பேஸ்ட் ஆன் தி வேவ்லெட்ஸ் ஆஃப் எ பிளேன் வேவ் த்ரூ ஏ மீடியம். இந்த மீடியத்தில் கடைசி பிளேன் வேவ் கண்டிஷனில் அது எப்படி போயிட்டுருக்கு, எங்கே ஆரம்பித்து எப்படி முடியுது அப்படிங்கிறத பேஸ் பண்ண ஆராய்ச்சிகள் தான் ஹைகன்ஸ் பிரின்சிபல்லேருந்து இருக்குது. சரி, ஸோ வாட் தே ஹேவ் டிரைவ். இப்போ ஹைகன்ஸ் பிரின்சிபலுக்கு எது முக்கியங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனர்ஜி U இஸ் பர்பண்டிகுலர் டு வெலாசிட்டி ஆஃப் மீடியம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த வெலாசிட்டியில் கடைசி ரேஞ்சில் கடைசி கட்ட அடியாளாக இருக்கக்கூடிய வலுவிழந்து காணப்படக்கூடிய வேவுக்கு பேர் பிளேன் வேவ்ங்கிறத சொல்லியாச்சு. இந்த பிளேன் வேவ் பேஸ் பண்ணி தான் ஹைகன்ஸ் பிரின்சிபலே டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ வாட் ஏ டிரைவ்ட் அப்படிங்கிறத பார்த்துலாமா? ஸோ வாட் ஹைகன்ஸ் பிரின்சிபல் ஆக்சுவலி சேஸ், வேவ்லெட்ஸ் கேன் ஃபார்ம் அ ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது தான் இதோட எக்ஸாம்பிள். ஸோ இந்த வேவ்லெட்ஸ் மூலமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட். ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன சொல்கிறது? வட்டப்பாதைன்னு சொன்னால் சர்க்கிள்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஸ்பெரிக்கல்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட வேவ் பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா லைக் திஸ், ஒரு ஸ்பைரல் டைப்பில் உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ அதற்கான வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நம்ம பார்க்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதனோட ஒரு ட்ராப்பிங் அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல ஒரு கல் விழுது அப்படின்னா அதோட ட்ராப்பிங்கோட வேவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த டைப் ஆஃப் பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறத இதுலேருந்து மெஷர் பண்ணலாம். சரி, இதெல்லாம் எதுக்கு சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிரின்சிபலை வச்சு we can estimate the shape of the wavefront for a plane wave propagate through a medium. ஸோ ஒரு மீடியம்னு சொல்லும்போது இப்போ வரைக்கும் நம்ம தண்ணியில்
கல்லை விட்ட கதையை மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அது மட்டும் வேவ்ஸ் கிடையாது இல்லைங்களா. வேவ்ஸுங்கிறது பல இடங்களில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேரியஸ் கிளாஸஸ் இருக்குது. அதன் மூலமாக ஒரு கிளாஸ் லேயர் இருக்குது. அந்த லேயருக்கு முன்னாடி நம்ம லைட்டை டிரான்ஸ்பாஸ் பண்ணும்போது நமக்கு வேறு மாதிரியான ஒரு ஒளி கிடைக்கிது அல்லவா. அதே மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது. ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சினிமா ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனு. அங்கே அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அதோட ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ரிஃப்ராக்ஷனுங்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேவை நம்ம ஒவ்வொரு மெட்டீரியல் மூலமாக நம்ம பாஸ் பண்ணும்போது அங்கே வெலாசிட்டி ஆஃப் மீடியம்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த வெலாசிட்டி ஆஃப் மீடியம் ஆஸ் வெல் அஸ் தி வெலாசிட்டியோட அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தோட ஹைகன்ஸ் பிரின்சிபலோட விஷயம். இதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா ஷேப்பை கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த ஷேப்பை கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு என்ன தான் சார் ஆக போகுது? ஒன்ஸ் வேர் தேர் இஸ் அ ஷேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, 2 டைமென்ஷனலாக இருக்குது அப்படின்னா அதோட ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். ஃபார் எ ரெக்டாங்கிள் சொன்னால் லென்த் இன்ட்டு பிரெத்தை கண்டுபிடிப்பீங்க. சர்க்குலராக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா πr ஸ்கொயர் போவீங்க. ஸ்பெரிக்கலாக இருந்துச்சுன்னா 4πr² போடுவீங்க. ரைட்டா? 3 டைமென்ஷனாக நான் பார்க்குறேன் சார் அப்படின்னா வேறு என்ன? வால்யூம்னு போடும்போது L இன்ட்டு B இன்ட்டு H போடுவீங்க. πr² போடுவீங்க ஃபார் சர்க்கிள். அதுவே 4/3 πr³ அப்படின்னு போடுவீங்க ஃபார் ஸ்பியர். ஸோ இப்படி ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் ஒவ்வொரு மேட்டருக்கும் அதோட ஷேப்பை நம்ம டெட்டர்மைன் பண்ணிட்டோன்னா மீதி இருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த ஏரியா வால்யூம் கால்குலேட் பண்ணலாம். மறுபடியும் உங்களுக்கு டவுட் வரும், சார் இந்த ஏரியாவையும் வால்யூமையும் நான் கண்டுபிடிச்சி என்ன போகிறேன்? ஸோ அங்கே தான் லைட்டோட இன்டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே வருது. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் இன்டென்சிட்டி? இது நம்ம போன வீக்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ரே ஆப்டிக்ஸ்லேயே அதை பேஸ் பண்ண ஒரு ஃபார்முலா கூட நம்ம பார்த்தோம். இன்டென்சிட்டி I விச் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு டிவைடட் பை A. பவர், நம்ம லைட்டோட பவர் இருக்கு இல்லையா, அதோட மூவிங் ஆன ப்ராபகேட்டிங் ஏரியா இதை நம்ம போடும்போது வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா we can maintain it. ஸோ அந்த ஏரியாவை நம்ம ரெக்வயர்டு ஏரியாங்கிறது என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஸோ பவர் பர் ஏரியான்னு போடும்போது நமக்கு வாட் பர் மீட்டர் ஸ்கொயரில் நமக்கு லைட்டோட இன்டென்சிட்டி கிடைக்கும். ஸோ இந்த இன்டென்சிட்டியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட லைட்டு என்ன ரெக்வயர் மீடியத்தில் நம்ம அனுப்பணும். ஸோ வாட் இஸ் யுவர் ரெக்வயர்டு இன்புட் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ இன்புட்டுக்கும் அவுட்புட்டும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்ச் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த டார்ச் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கண்ணுக்கிட்ட வச்சா அது ஒரு டைமு. அதுவே ஒரு டார்ச்சு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய டிஸ்டன்ஸில் நம்ம அடிக்கும்போது அதோட இன்டென்சிட்டிங்கிறது எவ்வளோ தூரம் போகுது, இட்ஸ் ஸ்ப்ரெட் லைக் திஸ். அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுவே நம்ம கிட்ட இந்த இடத்துல போய் கண்ணை வச்சோம்னா என்ன ஆகும்? ஸோ இப்படி இன்டென்சிட்டிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, நம்ம அப்ளைடு ஏரியா பவர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது இல்லையா. அதே மாதிரி தான் லைட்டோட ப்ராபகேட்டிங் மீடியமும் நம்ம எங்கேருந்து எப்படி பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டோட விஷயமே இருக்குது. ஸோ இதில் என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஜெக்டர், சினிமா ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதோட கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா தூரத்துலேருந்து ஒரு இடத்துல ஆப்ரேட்டர் ரூம் இருக்கும், ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும், அங்கே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. லைக்வைஸ் லாங் டிஸ்டன்சஸில் நம்ம லைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எல்லா மீடியத்துலையுமே இன்டென்சிட்டிங்கிற ஒரு விஷயம் ஒர்க் ஆகும். இன்டென்சிட்டி இருந்துச்சுனாலே அந்த இடத்துல வேவ்ஸுக்கு இன்பிட்வீனில் தான் நம்ம சென்ட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இங்கே வேவ் ஆப்டிக்ஸுங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ எல்லாத்துக்குமே பேசிக்கு ஹைகன்ஸ் பிரின்சிபலை நம்ம ரெஃபர் பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ ஹைகன்ஸ் பிரின்சிபலில் ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஒர்க் ஆகிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பட் இங்கே 10.3.3 நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்க வந்து ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிஃப்ராக்ஷன் போனால் பெட்டராக இருக்கும். ஏன்னா சிலபஸில் ரிஃப்ராக்ஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அதுக்கப்புறம் தான் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு சின்சியராக யூஸ் பண்ணக்கூடிய டாப்பிக்கு நம்ம ரே ஆப்டிக்ஸில் ஓரளவுக்கு பார்த்த டாப்பிக்குங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ கன்சிடர் மீடியம், ஒரு மீடியம் இருக்குது, அது கிளாஸாக இருக்கலாம், அதாவது பிளேன் மிரராக இருக்கலாம் அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா பிளேன் மிரருக்கு என்ன ஃபோக்கல் லென்த்துங்கிறது 0, தேர் இஸ் நோ ஃபோக்கல் லென்த்துங்கிறது கிடையாது. ஸோ அதில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறதும் கிடையாது. ஏன்னா ஒரு ரே இதில் டச் ஆகி அதுக்கப்புறம் ப்ராபகேட் ஆச்சுன்னா தான் அந்த இடத்துல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு வேலை. பிளேன் மிரரை பொறுத்த மட்டும் பிளேன் மிரர்னால் ஒரு இன்சிடென்ட் ரே வந்துச்சுன்னா அது இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நமக்கு ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸுக்கு வேலை கிடையாது, ஃபோக்கல் லென்த்துக்கு வேலை கிடையாது. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிடர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யூனிக் டிஸ்டன்ஸ். யூங்கிறது இன்ஃபினைட் அப்படின்னு நான் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், ஒரு சூரிய வெளியே வருது அப்படின்னுங்கிற எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணுறோம், பேரல் ரேஸ் நிறையா வந்து ஒரு கிளாஸில் டச் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு வைப்போம். ஸோ டச் ஆகும்போது இட் மஸ்ட் பி ரிஃப்ளெக்டட் இல்லையா. ஸோ தேர் இஸ் சம் ரிஃப்ளெக்ஷன். அது என்ன ஆகுது, ஸோ இங்கே வந்த இன்சிடென்ட் ரேங்கிறது இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ லைக் திஸ், இப்படி வந்த ரே இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், இப்படி ஒவ்வொரு ரேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த ரிஃப்ளெக்டர் ரேயில் திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் ரே
அண்ட் திஸ் இஸ் வேர் 2 3 4 5 6. ஸோ அந்த லைட்டோட கடைசி இன்டென்சிட்டியில் இருக்கக்கூடிய செகண்டரி வேவ்லெட், ஏன்னா ஹைகன்ஸ் பிரின்சிபலை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா செகண்டரி வேவ்லெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த ஃபைனல் வேவ்லெட்டையும் இனிஷியல் வேவ்லெட்டை மட்டும், இப்போ இத்தனை கோடு இருந்தால் கஷ்டம் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு நமக்காக ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இன்சிடென்ட் வேவ்லெட்டை ஒரு பக்கம் போக்குறாங்க. அதே நேரம் செகண்டரி வேவ்லெட்டு ஒரு தூரத்துலேருந்து இங்கே கொண்டு வராங்க. ஸோ கொண்டு வரும்போது த ஃபஸ்ட் வேவ் கெட் ரிஃப்ளெக்டட் ஒன் சைட். ஸோ அதே மாதிரி செகண்ட் வேவும் எந்த ஆங்கிளில் வந்துச்சோ அந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அது ரெண்டும் மீட் ஆகக்கூடிய அந்த காமன் பாயிண்ட் இருக்குது இல்லையா. ஸோ அந்த காமன் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் பேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணும்போது இது ரெண்டுத்தோட ஆங்கிள், அப்போ நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வருதுன்னா ஏஇசி, அதாவது ஏஇசிங்கிற ட்ரையாங்கிள், லைக்வைஸ் ஏபிசி. நீங்கள் இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு கூட போட்டு பாருங்கள். இப்படி நீங்கள் சால்வ் பண்ணும்போது என்னவாக இருக்கும்னா இது ரெண்டுத்தோட ஆங்கிளுமே ஈக்குவலாக இருந்துக்கும். ஸோ ஈக்குவல்னு சொல்லும்போது அட் த பிளேஸ் ஆஃப் 90 டிகிரி பர்பண்டிகுலராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா டீட்டா ஐ விச் இஸ் ஈக்குவல் டு டீட்டா ஆருங்கிறதே ஃபாலோஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னுங்கிறது ரே ஆப்டிக்ஸுக்கு மட்டும் இல்லை, வேவ் ஆப்டிக்ஸுக்கும் வேவ் ஆப்டிக்ஸுக்கும் இது அப்ளிகபிள். அதே மாதிரி இதில் முக்கியமான கீ ரோல் ப்ளே பண்ணக்கூடியது டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லும்போது டி அப்படிங்கிறது இங்கே டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அல்லவா. ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெலாசிட்டி இன்ட்டு டவ். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கேன்னு சார் எடுக்கிறது? ஸோ அப்படி எடுக்கும்போது தான் என்ன இஷ்யூ வருதுன்னா, நமக்கு ஆல்ரெடி ஒரு பிளேன் இருக்குது, அங்கேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனு, இங்கேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன், இது கட் ஆகுது. ஸோ அப்போது நமக்குன்னு ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் வேவ்லெட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வேவ் லென்த்துங்கிறது எந்த இடத்துலேருந்து பேரலாக பர்டிகுலராக லைன்ஸ் போயிட்டுருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி வேவ்லெட் தான் இந்த ஏவும் பியும். சரி, ஏன் சார் இந்த ஏவும் பியும் இந்த ஆங்கிளில் தான் இருக்கணுமா, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் இதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடாது, ஏன் இவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஸோ தட் இஸ் வாட் வேவ்லெட் அப்படிங்கிறதே 90 டிகிரி பர்பண்டிகுலராக இருக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறமா இதை 90 டிகிரிக்கு நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய லைன்ஸில் த ட்ரையாங்கிள்ஸ் ஏபிசி வில் பி ஈக்குவல் டு த ட்ரையாங்கிள்ஸ் ஏஇசி. இ என்பது என்னென்னா இன்சிடெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லைட்டையும் இன்சிடெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபைனல் வேவ்லெட் ஒரு 5 6 எப்படி வேணா எடுத்துங்க, அது ரெண்டும் மீட் ஆகக்கூடிய டேஞ்சென்ஷியல் பாயிண்ட், அது ரெண்டும் மீட் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் இ. ஸோ அந்த ஏ வித் ரெஸ்பெக்ட் டு இ அண்ட் தி ஃபைனல் பாயிண்ட் இதுவும் லைக்வைஸ் இங்கே நம்ம வேவ்லெட்டுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் லைன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் லைனையும் நம்ம கம்பேர் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் அப்படிங்கிறது பார்க்குறோம். திஸ் இஸ் ஃபார் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கலான்னா பிளேன் மிரர் பார்க்கலாம், ப்ரிசம் பார்க்கலாம். பிளேன் மிரர்னு சொன்னாலே இங்கே கான்கேவ் வந்துடும், கான்வெக்ஸ் மிரர் வந்துடும். அதனோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபார் கன்சிடரிங் எ பிளேன் மிரர் த்ரூ எ ப்ரிசம் அப்படின்னு சால்வ் பண்ணும்போது ஒரு ப்ரிசம் எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய இன்சிடென்ட் லைட்டை இட் வில் பெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இட் வில் பெண்ட் டு திஸ் வே, இந்த வேலை உங்களுக்கு டைரக்ட் பண்ணிவிடும். அதுவே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லைட் ரேவையோ இல்லை வேவ், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரேக்கு பார்த்துருக்கோம், அதுவே திஸ் அப்ளிகபிள் ஃபார் வேவ் ஆல்சோ. இது வேவ் ஃப்ரண்ட்டுங்கிறது ஒரு டைரக்ஷன் இந்த பேஸில் இருக்கும். லைக்வைஸ் ஒரு கான்கேவ் லென்ஸில் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது என்னாகும், இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட். ஆனால் அதோட காமனான குவிய புள்ளி அதுதான் எஃப். ஸோ லைக்வைஸ் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அதோட காமனான பாயிண்ட்டை தான் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு நம்ம எடுப்போம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் டு வேவ் ஆல்சோ. லைக்வைஸ் அதே மாதிரி கான்கேவ் வேவை நம்ம சொல்லும்போது கான்கேவ் மிரருக்கு நம்ம லைட்டு பாஸ் பண்ணும்போது இட் வில் கம் தேர் லைக்வைஸ். அண்ட் தென் இது எல்லாமே ஒரு ஃபோக்கல் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி குவிஞ்சு உள்ளுக்குள்ளேயே குவிய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நமக்கு கான்கேவ் மிரருக்கான பார்ட். ஸோ இப்போ இந்த 3 விஷயங்களுமே எதை அப்படியே ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரே ஆப்டிக்ஸுக்கும் சரி வேவ் ஆப்டிக்கும் சரி இந்த லென்த்துங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் இதோட பேட்டர்னுங்கிறது ரேவுக்கும் வேவுக்கும் காமனாக போகுது ஃபார் ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா ரிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணும்போது ஆல்வேஸ் ஆங்கிள் ஆஃப் ஐ இன்சிடென்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆனால் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நமக்கு வரும்போது தான் இங்கே சிக்கலே வருது. ஒய்? பிகாஸ் ரிஃப்ராக்ஷன் சொல்லும்போது வாட்டருக்குன்னு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ இருக்குது, கிளாஸுக்குன்னு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ இருக்குது. இப்போ நான் கேட்கும்போது இந்த வேல்யூ உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கணும். வந்துச்சா? வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, ஞாபகம் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஜிகே கொஸ்டின் மாதிரி இருக்கட்டும். த வேல்யூ இஸ் 1.33, கிளாஸுக்கு 1.5. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சிடர் சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு கிளாஸ் பீக்கருக்குள்ளே நீங்கள் லைட்டை பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த லைட் என்ன ஆகும்னா இட் வில் பெண்ட்.
that is nothing but the bending of waves அப்படின்னு சொல்லுவாங்க, bending of raysன்னு சொல்லுவாங்க. that is due to ஏன்னா வேக்கம் வெளியில் இருக்கக்கூடிய ஏர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரேரர் மீடியம், அதுவே நம்ம பாஸ் பண்ணக்கூடிய மீடியம் டென்சர் மீடியமாக இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன். சரி சார், அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே ஒரு டார்ச் லைட்டோ இல்லை பிரகாசமாக எரியக்கூடிய ஒரு லைட்டையோ நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து அது வெளியில் எக்ஸ்போஸ் ஆகும்போது என்னவாகும்? நோ ப்ராப்ளம். அதுக்கு தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியத்துக்கு அதோட ரிஃப்ராக்ஷன், அதோட லைட் ரேஸ் எப்படி பாஸ் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்று யாருன்னு போட வேண்டாம், அது தப்பாக போயிடும். ரேரர் டு டென்சர் மீடியத்தில் ஒரு கால்குலேஷன் பார்க்கணும். லைக்வைஸ் டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியம்க்கான கால்குலேஷன் பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். சரியா? ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிளேனாக நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா I=R நம்ம படிச்சிருப்போம், ஒரு யூனிட் ஃபுல்லாக நம்ம அதை தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் இங்கே வருதுங்கிறனால இதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிவர்ஸில் ரிஃப்ராக்ஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மூவிங் டு ரிஃப்ராக்ஷன் ஆஃப் எ பிளேன் வேவ். இதில் முதல் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியத்துக்கு போகுது அப்படிங்கிற கான்செப்ட். இதில் டயக்ராம்ஸ்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதனால் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏர்லேருந்து வாட்டர் சர்ஃபேஸ்க்குள்ளே, ஏன்னா ஏரோட வேல்யூ மியூவோட வேல்யூ 1, அதுவே இங்கே வாட்டருங்கிறது 1.33 அதிகமான வேல்யூ தான். அப்போ இங்கே நான் லைட்டை செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்சிடென்ஸுங்கிறது என்ன, தரையிலேருந்து பர்பண்டிகுலராக திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னால் இதுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் திஸ் இஸ் யுவர் ஆர் அல்லவா? ஸோ தட் இஸ் யுவர் ஆர். ஆனால் இந்த லைனுங்கிறது மட்டும் என்னவாக இருக்கும்னா பொதுவாகவே டைரெக்டாக போகாமல் என்ன ஆகும்னா சம் பெண்ட் வில் பி தேர். அந்த பெண்டு ஏன் சார் இந்த பக்கம் தான் இருக்கணுமா, ஏன் இப்படி போயிருக்கக்கூடாது, அப்டியூஸாக போயிருக்கக்கூடாதா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய லைட்டுங்கிறது ரிஃப்ராக்ட் ஆகும்போது லைக் திஸ் இப்படி இருக்குது. ஏன் சார் என்னோடய லைட்டு அப்டியூஸாக விரிகோணத்தில் போகக்கூடாது, குறுங்கோணத்தில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ திஸ் இஸ் யுவர் ஆக்சுவல் பாயிண்ட்டு. இந்த ஆக்சுவல் பாயிண்ட்டுங்கிறத விட உங்களுக்கு என்ன இருக்குது, கம்மியாக வந்திருக்கு. ஸோ கம்மியாக மூவ் ஆகிருக்கு. அதுவே அதிகமாக போச்சுன்னா அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, குறுங்கோணம் விரிகோணம், அக்யூட் அண்ட் அன் அப்டியூஸ். ஏன் சார் இங்கே அப்டியூஸாக போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எ டென்சர் மீடியம் ஃபார் எ வேவ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ரேரர் டு டென்சர் அப்படின்னு சொல்லும்போது த ஆங்கிள் இஸ் அக்யூட். அப்போ என்ன அர்த்தம், என்னோடய லைட்டு ஆஸ் பர் டிஸ்டன்ஸை விட கொஞ்சம் கம்மியாகவே முன்னாடியே பெண்ட் ஆகிடும். இட் வில் பெண்ட் வித்தின் ஷார்ட், ஆக்சுவலை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி சார், அப்போ நான் டென்சர் மீடியம்லேருந்து ரேரருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன ஆகும்? நோ ப்ராப்ளம். ஆக்ஸ் பர் ஆங்கிள் இங்கே இருக்குது அப்படின்னா தி ஆங்கிள் வில் கோ அப்டியூஸ், கொஞ்சம் விரிகோணத்தில் விரிஞ்சு போகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இதை மைண்டில் வச்சுட்டு தான் இப்போ நம்ம ரிஃப்ராக்ஷனுக்குள்ளேயே போகிறோம். ஸோ ஹவு டு சால்வ் இட் அ ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏற்கனவே சொன்னதான் இன்சிடென்ட் வேவ்லெட்டு செகண்டரி வேவ்லெட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அண்ட் தென் ஃபைனல் வேவ்லெட், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே A' லைனு இங்கே மீட் ஆகக்கூடிய மீடியத்தோட இன்டர்ஃபரன்ஸ் பாயிண்ட் A. லைக்வைஸ் இங்கே Bங்கிற லைனு மீட் பண்ண இடத்துக்கு பேர் B' இல்லை C. ஏன் அதை B' கூட வச்சுங்களேன், ஒன்றும் தப்பு இல்லை, B' வச்சுக்கிறதுல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஸோ B'. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லென்த்துக்கு இது என்ன ஆகிடுது, குயிக்காக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் திஸ் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? இப்போ டைம் எடுத்தோன்னே ஆஸ் பர் ஆர்டர் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஒரு ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா அக்யூட்டாக கொஞ்சம் முன்பாகவே வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தி செகண்டரி வேவ்லெட்டோட டிஸ்டன்ஸ், அதாவது BC அதோட டிஸ்டன்ஸ் எப்படி பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெலாசிட்டி இன்ட்டு டைம். த வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி இஸ் V1 இன்ட்டு டவ் ஹியர். லைக்வைஸ் இங்கே V2, இங்கே பாட்டமில் ரிஃப்ராக்ட் ஆகக்கூடிய பகுதிக்கு பேர் V2. அது ஏன் சார் நம்ம இங்கே ரிஃப்ராக்ஷன் போடலை? எஸ், இட் வில் ஆல்சோ ரிஃப்ளாக்ட் ஹியர். இதே மாதிரி அங்கேயே என்னாகும், ரிஃப்ராக்ஷன் இருக்கும். சரியா? இப்போது இன்னொரு லைன்லாம் இருக்காதா, தாராளமாக இருக்கும். தட் வில் ஆல்சோ பி லைக் திஸ். another line that will be also like this. இப்படி மல்டிபிள் நம்பர் ஆஃப் லைனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிஷியல் வேவ்லெட்டையும் செகண்டரி வேவ்லெட் அதை மட்டும்தான் நம்ம ஃபைனல் வேவ்லெட் ரெண்டுத்தை மட்டும்தான் எடுப்போம். எடுத்தோன்னே இந்த வேல்யூ ஆஃப் V2 இங்கே வேல்யூ ஆஃப் V1 இன்ட்டு டவ், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இது எதற்காக எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் ஆங்கிள் மேலேருந்து இங்கே ஆகக்கூடிய ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள், இங்கே பாட்டமில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஆங்கிள் ரிஃப்ளெக்டிங் ஆங்கிள் அல்லது ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ ஸ்னெல்ஸ் லாவை பொறுத்த மட்டும் மியூ ஈக்குவல் டு sin A டிவைட் பை sin R ஃபார் அ சிங்கிள் மீடியம். இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மீடியம் எப்போ வந்துருச்சோ அப்போ உங்களுக்கு ஒரு சிங்கிள் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது.
ஸோ வாட் வில் பி டூ அப்படின்னு பார்க்கும்போது sin theta cos t sin I sin r அதோட ஆங்கிள் எடுப்போம். ஸோ sin iன்னு சொல்லும்போது ஆங்கிள் இங்கே இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் யுவர் ஆப்போசிட், யூ நோ ஆல் தட் ஆல்வேஸ். அப்போ இங்கே ஹைப்போட்டினிஸ்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டால் சாய்வு நிலையில் இருக்கக்கூடியது ஹைப்போட்டினிஸினும் லீனியராக இருக்கக்கூடிய அட்ஜசன்ட்டுன்னு எடுப்போம். கரெக்டாக? ஆனால் சரி, லைக்வைஸ் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் திஸ் இஸ் தியர் V2. அப்போது எதை எடுப்பீங்க? திஸ் இஸ் யுவர் அட்ஜசன் அண்ட் திஸ் இஸ் யுவர் ஹைப்போட்டினிஸ் அப்படின்னு எடுப்பீங்க. ரைட்டா? ஸோ திஸ் பாயிண்ட் ஏசி இருக்கு இல்லையா, இந்த ஏசிங்கிற பாயிண்ட் தான் உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஜாயின் பண்ணக்கூடிய பாயிண்ட். இந்த ஏசிங்கிறது தான் என்ன, ரெண்டு மீடியத்துக்கான ஜங்ஷன் பாயிண்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட்னு சொல்லும்போது tan தீட்டாவாக மாறும். நமக்கு தேவை என்ன? sin தீட்டா. sin தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டினிஸ் தான் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறோன்னா இதை லீனியராக நம்ம எடுத்துக்கிட்டு சாய்வு நிலையாக எடுத்துக்கிட்டு ஹைப்போட்டினிஸ்னு எடுத்து இதை லீனியராக அட்ஜசன்ட் அப்படின்னு எடுக்கிறோம். 90 டிகிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து நான் ஒரு வேவ்லெட்டை க்ராஸ் பண்ணுறேன் ஃபார் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கு நான் இங்கே லைனை வேவ்லெட் வரையும் போது திஸ் பிகம் அட்ஜசன்ட், திஸ் பிகம் ஹைப்போட்டினிஸ். அதே போல் இதை நான் ஹைப்போட்டினிஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இது எனக்கு அட்ஜசண்ட்டாக மாறுது. சரி, இப்போ எனக்கு sin I அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன டைரக்ஷன் தெரியுது? BC divided by this value of AC. Likewise sin R அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ஆங்கிள்ஸ் எனக்கு தெரியுது? AE divided by AC. அப்படி பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும், அந்த மீடியத்தை நான் கட் பண்ணும்போது BC divided by AE அப்படிங்கிற ஆங்கிள் எனக்கு கிடைக்குது. ஸோ BC which is equal to V1 tau, AE which is equal to V2 tau. another doubt, இங்கே நான் ஏன் சார் இதை V1னும் இதை V2னும் எடுக்கணும்? ஏன்னா இதை V2னு எடுத்து இதை V1 அப்படின்னு எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது இனிஷியலி ட்ராவலிங் இன்சிடென்ட்ஸை பொறுத்த மட்டும் சம் மீடியத்துலேருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு வரக்கூடிய இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வெலாசிட்டி. இது ரிஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபைனல் வெலாசிட்டி இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும், இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது V1 தான், ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது V2. ஸோ திஸ் பிகம்ஸ் இந்த டவுங்கிறது கேன்சல் ஆகும். டவு விச் இஸ் நத்திங் பட் யுவர் டைம் இல்லையா. கட் ஆச்சுன்னா V1 டிவைடட் பை V2 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதே போல் இந்த V1 டிவைடட் பை V2 வச்சு என்ன சார் பண்ண போகிறோம்? ஏன்னா இதுக்கும் நமக்கு மியூவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஃபார் μ1 which is equal to C divided by V1. அதுலேயே சார் ஃபார்முலா நீங்கள் μ which is equal to C divided by CMனு தானே சொல்லி கொடுத்தீங்க. கரெக்ட். C is velocity of light, CM is velocity of medium. இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு மீடியம் இருக்கிறது என்ன, ஏர், அதனுடைய நம்பர் 1. அப்போ μ which is equal to μ1 equal to C divided by V1 அல்லது C1 கூட வச்சுங்களேன், ஏன் கஷ்டம், C1 வச்சுப்போம். அதே போல் செகண்ட் மீடியம் இருக்கிறது டென்சர் மீடியம், அது வாட்டராக இருக்கலாம், கிளாஸாக கூட இருக்கலாம். ஸோ வாட் வில் வி டூ, μ2 which is equal to C divided by C2 அப்படின்னு கொடுக்குறோம். இந்த C1 இங்கே மேலே கொண்டு வந்தால் C divided by μ1, இந்த C2 இங்கே போச்சுன்னா C divided by μ2. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஹவ் டு சப்மிட்? C divided by μ1 divided by C divided by μ2. CC cancels, μ2 மேலே μ1 கீழே. After that μ1 is multiplied with sin R, μ2 is multiplied with sin, இங்கே μ1 sin I, μ2 sin R அப்படின்னு இங்கே நமக்கு ரிஃப்ராக்ஷன் பிரின்சிபல் படி நம்ம இதை ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஆன்சர் கோஸ் ஆன். சரி, அப்போது எனக்கு இப்போ நீங்கள் ரேர் மீடியம்லேருந்து டென்ஸுக்கு நம்ம பார்த்தாச்சு. அப்போது டென்ஸ்லேருந்து ரேருக்கு இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தியரி. அதையும் கொஞ்சம் கரெக்டாக கவனிங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆன்சர்ஸ் கிளியராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? Now we are seeing refraction at a rarer mediumனு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தண்ணி டேங்க் இருக்குது, அதோட மீடியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா டென்சர் மீடியம். அதுலேருந்து நம்ம ஒரு லைட்டை ஃப்ளாஷ் பண்ணும்போது ரேரர் மீடியமான ஏருக்கோ அல்லது வேக்கம் ஸ்பேஸுக்கோ அது எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏற்கனவே சொன்னது, டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியமுக்கு போகும்போது த ஆங்கிள் வில் பி அப்டியூஸ், ஆஸ்பராக இருக்கக்கூடிய ஆங்கிளை விட என்னவாக இருக்கும், சாய்வு நிலையில் விரிகோணத்தில் இருக்கும், அப்டியூஸ். சரிங்களா? அதே போல் டென்சர் மீடியத்தை விட இதோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இனிஷியல் இன்சிடென்ஸ் வெலாசிட்டிங்கிறது V1 × டவ் அப்படின்னா பிசியோட டிஸ்டன்ஸு, ஏஇங்கிறது அதோட டிஸ்டன்ஸு V2 × டவ். இப்போ இதில் V2 வில் பி கிரேட்டர் தென் V1. எதனால், அது தண்ணியிலையோ இல்லை வேறு ஏதோ மீடியமில் பட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குள்ளே இது வேகமாக வந்துடும். ஸோ அப்போ என்னாகும், இதற்கும் அதே V1 டிவைடட் பை V2 தான், பட் V2 இஸ் கிரேட்டர் தென் V1 அப்படிங்கிற கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 இருக்குன்னா இது கண்டிப்பாக 1.5 தான் இருக்கும்.
ஸோ த வேல்யூ ஆஃப் மியூ விச் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் வரக்கூடிய வேல்யூ கண்டிப்பாக லெஸ் தென் ஒன்னாக தான் இருக்கும். வென் த வேல்யூ ஆஃப் V1 இஸ் கிரேட்டர் தென் V2 அப்படின்னு சொல்லும்போது V1 டிவைடட் பை V2 எனக்கு 1.5 இருக்குன்னா V2ங்கிறது கண்டிப்பாக லெஸ் 1 தான். அப்போ மியூவோட வேல்யூ கிரேட்டர் தென் 1. ஸோ இந்த ரிஃப்ராக்ஷனோட இண்டெக்ஸோட வேல்யூவே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்சர்லேருந்து ரேரருக்கு போகும்போது ஃப்ரம் டென்சர் டு ரேரர்னு போகும்போது லெஸ் தென் 1. அதுவே ரேர்லேருந்து டென்சர் மீடியத்துக்கு போகும்போது த வேல்யூ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் 1ங்கிற வேல்யூக்கு மேலே அதிகமாக போகும். அப்படி போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தி டோட்டல் ஆங்கிள் இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே நியூமெரிக்கல் வேல்யூஸுமே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத இந்த கான்செப்டில் பார்க்குறோம். இதில் வெலாசிட்டியும் ஃப்ரீக்வன்சியும் இணைக்கக்கூடிய ஃபார்முலாவான V which is equal to lambda f அப்படின்னு போடும்போது வேவ் லென்த் ரெண்டுத்துக்கும் என்னவாக இருக்கும், டிபெண்ட் ஆன் வேவ் லென்த் இஸ் டிபெண்ட் ஆன் வெலாசிட்டி, ஃப்ரீக்வன்சி இஸ் ஆல்வேஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். அது எந்த ரேரர் மீடியத்துக்கு போனாலும் சரி டென்சர் மீடியத்துக்கு போனாலும் சரி f இஸ் ஆல்வேஸ் இண்டிபெண்ட் ஆன் வெலாசிட்டி, ஃப்ரீக்வன்சி இஸ் இண்டிபெண்ட் ஃபேக்டர் அமாங் தி வேவ் பிரின்சிபல். வேவ் பிரின்சிபலை பொறுத்த மட்டும் அது எந்த வகையிலையும் இது இண்டிபெண்ட் தான். சரிங்களா, இது இந்த கான்செப்டில் நமக்கு சொல்ல வர வேண்டியது. அதே ஆப்போசிட் ஹைப்போட்டெனிஸ் அட்ஜசன்ட் தான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே வேணாலும் நீங்கள் அந்த டயக்ராம் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கான ஐடியா கிடைக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா மறுபடியும் குழப்பக்கூடியது என்னென்னா ஒரு வேவ் இந்த பக்கம் வருது, இன்னொரு வேவ் இந்த பக்கம் வருது, இது இப்படி ரிஃப்ராக்ட் ஆகுது, இது இப்படி தான் ரிஃப்ராக்ட் ஆகணும், ஏன் இங்கே நீ கோடு போட்ட அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வரும். பரவாயில்ல. ஸோ திஸ் இஸ் வாட் தி எக்ஸாக்ட் ஆன்சர். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு லைனுக்கும் இந்த லைன் இருக்கு இல்லையா, இதோட செகண்டரி வேவ்லெட்லேருந்து 90 டிகிரி கோணத்தில் ஒரு லைன் போடுறோம். அந்த 90 டிகிரிங்கிற கோணம் இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். லைக்வைஸ் இந்த கோட்டை இணைக்கிற மாதிரி இப்படியும் இருக்கும். கரெக்டாக அதே போல் தான் இங்கேயும் இங்கேருந்து இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதில் எனக்கு 90 டிகிரி லைனில் டிகிரிக்கு இன்டெகிரேட் ஆகக்கூடிய லைன் தான். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், இங்கே எனக்கு ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டு இதுக்கு ஒரு ஆங்கிள் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், இங்கே அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ இருக்கும். சரிங்களா, அந்த ஐ தான் இங்கே இருக்கக்கூடிய ஐ, இங்கே இருக்கக்கூடிய ஆர் தான் இங்கே பாட்டமில் இருக்கக்கூடிய ஆர். இதையும் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 3 ட்ரையாங்கிளாக எடுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றையும் சொல்லணும்ல. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வருதா, பாட்டமில் இப்படி போய் இங்கே 2 ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வருதா. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் எங்கே எனக்கு மேலே இருக்கக்கூடிய இன்சிடென்ஸும் இங்கே எதுவும் சேமாக இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனும் இந்த ரிஃப்ளெக்ஷனும் சேமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஐ அண்ட் திஸ் இஸ் யுவர் ஆர் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக மைண்டில் வைங்க. இந்த 2 லைன் நான் மேலே போடுறேன் இல்லையா, இந்த லைனும் இந்த லைனும், இது ரெண்டுமே நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இமேஜினரி லைன். ஸோ இமேஜினரியாக நம்ம செட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கொண்டு வர விஷயம். ஏன்னா பிளெயினாக ஒரு லைட் எங்கேருந்தோ சோர்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது அதற்கான டிஸ்டன்ஸ்னு ஒரு ஸ்டெடியான டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட செயற்கையான பாயிண்ட்ஸ் தான் பியும் ஈயும் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டும் எதை மெர்ஜ் பண்ணுது அப்படின்னா மீடியம், 2 மீடியமும் ஒன்றாக சேரக்கூடிய இந்த ஏசிங்கிற பாயிண்ட்டை இணைக்கிறதுக்காக இங்கே பிஐயும் இயும் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நமக்கு ஒரு ரே ரிஃப்ளெக்ட் ஆகுது, இங்கே 5 நியூட்டன் போயிட்டுருக்கு, இங்கே ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் போயிட்டுருக்கு. இதுக்கு நான் ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும், இதை ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு குறுக்கு கோடு போட்டு பேரலோகிராம் விதியின் படி இந்த ரெண்டுத்தையும் இணைப்போம். கரெக்டாக இணைக்கும் போது அது என்ன ஆகுது, இங்கே ஒரு ட்ரையாங்கிளாகவும் இங்கே ஒரு ட்ரையாங்கிளாகவும் மாறுது. தேட் இஸ் யுவர் ரிசல்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா, அதே விதி தான். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரு ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்முக்கு பேரலோகிராம் விதியின் படி கொண்டு வரதுக்காக நம்ம கொண்டு வரக்கூடிய இமேஜினரி பாயிண்ட்ஸ் தான் இந்த பியும் ஈயும். அதை ரெண்டுத்தையும் நம்ம கரெக்டாக அட்டாச் பண்ணி, ஆனால் சும்மா நம்ம ரேண்டமாக அட்டாச் பண்ணுறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 90 டிகிரிக்கு இருத்தல் வேண்டும். அந்த 90 டிகிரிங்கிறது இந்த ஸ்பாட்டை டச் பண்ணணும், இங்கேருந்து 90 டிகிரி அப்படிங்கக்கூடியது இந்த சிங்கிற பாயிண்ட்டை டச் பண்ணணும். ஸோ அப்படி டச் பண்ணுற மாதிரியான பேரலோகிராம் ரெண்டுத்தையும் நம்ம லைன்ஸை வரைஞ்சதுக்கு அப்புறமா we will have the angle of incidence here and the angle of reflection here அப்படிங்கிற மாதிரி இந்த கால்குலேஷனை முடிக்கிறோம். சரி, இவ்வளோ கால்குலேஷனும் பண்ணுறோமே சார், நம்ம கடைசியாக அதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. sin i டிவைடட் பை sin r which is equal to மியூன்னு போட்டோமா. இப்போ அந்த மியூங்கிறது 2 மீடியம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது v1 டிவைடட் பை v2 ஆகவும் மாறும், μ2 டிவைடட் பை μ1 ஆகவும் மாறும். இந்த டெரிவேஷனில் இந்த ஃபார்முலா தான் நமக்கு எம்சிக்யூக்கான பேட்டர்னுக்கான வரக்கூடிய விஷயம். பட் இதுக்காக ஏன் சார் இவ்வளோ தூரம் பம்ப் அடித்தோம்னா வேறு வழி கிடையாது. இது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிற கிளாரிட்டிக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஸோ யூனிவர்சலி அக்செப்டட் வே. இதன் மூலமாக தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் நிறையா இருக்குது, என்சிஆர்டியும் சரி, அதே போல் எம்சிக்யூஸும் சரி, இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் இதை உட்காந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா?
ஸோ we have reached the final part. இந்த பார்ட் இதோட முடியுது. ஒரு 30 மினிட்ஸ் தாண்டி போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தட் இஸ் வை இதை நம்ம எண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்டர்ஃபரன்ஸ் இதிலே முடிச்சிடலாம் தான் பார்த்தேன், பட் டியூ டு டைம் கன்சப்ஷன் நம்ம அடுத்த பார்ட்டில் கூட பார்த்துக்கலாம். ஃபார்வர்ட் பை டிஃப்ராக்ஷன் அண்ட் போலாரைசேஷன் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான். நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடிய எம்சிக்யூஸுக்கு தேவையான நிறையா ஃபார்முலாஸ் இருக்கிறது அடுத்த பேட்டர்னில் தான். ஓகேங்களா, அதையும் நம்ம பார்த்தாகணும், அது மேண்டேட்டு. ஆஃப்டர் தட் எக்ஸாம்பிள் என்சிஆர்டி எம்சிக்யூஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் தான். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். கான்செப்ட்ஸை ஒரு தடவை தெளிவாக கவனிங்க, அதுக்கப்புறமா சம்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எனி இன்ட்ராக்ஷன் செஷன், லைவ் செஷன், கொஸ்டின் பேங்க் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.